தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாயாவில் வாக்குரைத்தவர் இன்று நிறைவேற்றியுள்ளார். ஆம், நமது CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் வானகரம் யூனிட்டாக மாறிய வரலாற்றை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைகிறோம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என உரைத்த ஆண்டவரின் வாக்குக்கு ஏற்ப 2-3 குடும்பங்களாக கூடி ஜெபிக்கக்கூட இடமில்லாத காலகட்டங்களில் ஒரு பள்ளிக்கூடத்தில் துவங்கப்பட்ட இப்பயணம் பிற்காலத்தில் 1983ஆம் ஆண்டில் ஒரு வயல்வெளியில் குடிசை ஆலயமாக விசுவாசத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு அன்றைய ஆயர் திரு பாபுராவ் அவர்களால் சிமெண்டோட ஆலயமாக கட்டி பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பிற்காலத்தில் இடம் போதாமையால் ஆயர் அருட்டுராய்டா சுவாமிதாஸ் அவர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்ட நமது முந்தின ஆலயத்தின் தோற்றம் உங்கள் கண்முன்னே. நம்முடைய விசுவாசிகளின் ஊக்கமான ஜெபத்தின் பிரதிபலிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்குக்கு ஏற்ப கடவுளும் நமக்கு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்ப சித்தம் வைத்ததினால் அன்றைய பேராயர் அருள்திரு தேவசகாயம் அவர்களாலும் அன்றைய ஆயர் அருள்திரு ரூபன் ஜெயக்குமார் அவர்களாலும் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதோ பழைய ஆலயம் இடிக்கப்படும் காட்சி. சிறியவர் தொடங்கி பெரியவர் அனைவரும் இணைந்து செயல்பட்டனர். 2013இல் அருட்பணி விஜயகுமார் ஆயரால் சபை மூப்பர்களுடன் ஜெபத்துடன் இணைந்து அடிக்கல் நாட்டப்படும் காட்சி உங்கள் கண்முன்னே. அப்போதைய ஆயர் அருட்பணி அபிநாத் செல்வகுமார் அவர்களும் கமிட்டி உறுப்பினர்களுடன் மேற்பார்வையிடும் காட்சி. நம்முடைய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெறும் நாட்களில் ஆலய ஆராதனையானது திருமிகு MM ஜெயக்குமார் அவர்கள் நிலத்தில் சிறிய ஷெட் அமைக்கப்பட்டு நடைபெற்றது. நம்முடைய ஆலய வளர்ச்சிக்காக நம் ஆயர் திருமிகு அபிநாத் செல்வகுமார் அவர்களும் கமிட்டி அங்கத்தினரும் சபை மூப்பர்கள் பலரும் இணைந்து பல திருச்சபைகளுக்கு சென்று ஆஃபரிங் பெறப்பட்டும் நம் விசுவாச குடும்பத்தார் பலரும் இணைந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடன் விற்பனைக்கு ஸ்டால் போடப்பட்டு அதன் மூலமாகவும் ஆலய கட்டிட வளர்ச்சிக்காக காணிக்கை சேகரிக்கப்பட்டது. இப்படியாக சபை மக்களின் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் கடின உழைப்பாலும் மிக நேர்த்தியாக கட்டியெழுப்பப்பட்டது நம்முடைய புதிய ஆலயம். ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2016ஆம் வருடத்தில் நம்முடைய ஆலய கட்டிட பிரதிஷ்டைக்கு அன்றைய பேராயர் திருமிகு ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்கள் வருகை தந்தார். அவ்வருட பொறுப்பில் இருந்த ஆயர் திருமிகு சாமுவேல் பிரபாகரன் அவர்களும் இணைந்து நமது புதிய ஆலய பிரதிஷ்டையானது மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நம் சபை மக்களின் விசுவாசத்தாலும் முயற்சியினாலும் நம்முடைய முன்னாள் ஆயர் அருட்பணி பிரான்சிஸ் இன்பா அவர்களின் ஒத்துழைப்புடன் 2024ஆம் ஆண்டில் நம்முடைய CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் வானகரம் யூனிட்டாக உருவெடுத்தது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்ற வசனத்திற்கு ஏற்ப நம்முடைய ஆலயம் யூனிட்டாக மாறிய பின் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பொறுப்பேற்றார் ஆயர் அருட்பணி ஆண்ட்ரூ நேசகுமார் அவர்கள். இவர் பொறுப்பில் இருந்த நாட்களோ சில, செய்த பணிகளோ பல. இவர் பொறுப்பேற்றவுடன் அனைத்து சங்க உறுப்பினர்களும் பம்பரம் போல சுழன்ற வைத்தார். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை மிகவும் உற்சாகப்படுத்தினார். 15/6/2024 யூத் ரேலி கேம்ப் நமது பேராயத்தின் வழியாக லைட் ஆடிட்டோரியத்தில் படைப்பினை கொண்டாடுவோம் என்ற செம்பொருளின் அடிப்படையில் நடைபெற்றது. அதில் நமது திருச்சபை வாலிப பிள்ளைகள் கலந்து கொண்டனர். 14/7/2024 அன்று நற்செய்தி பெருவிழா
தையூர் கிராம ஊழியத்திற்காக நமது ஆலயத்திலிருந்து நமது ஆயர் அவர்களும் திருச்சபை மக்களும் ஜெபித்து செல்லும் காட்சி. தையூர் கிராமம் ஆலய கட்டிட வளர்ச்சிக்காக நமது திருச்சபை பிள்ளைகள் உற்சாகமாக ஏலங்களை எடுக்கவும் விற்பனை பொருட்களில் பங்கு பெறும் காட்சிகள் உங்கள் கண்முன்னே. அதன்பின் அங்குள்ள சிறு பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் பாட ஆய்வுகளை நமது திருச்சபையினர் நடத்தி மதிப்பெண் போட்டு சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினர். பின்பு ஜூலை மாதம் 18ஆம் தேதி அன்று நம் ஆயர் அவர்கள் வழிநடத்துதலின்படி வாலிப சங்கத்தினர் மற்றும் சங்கரா நேத்ராலய மருத்துவமனை மருத்துவர்களுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. அதில் வானகரம், சிவபூதம், அதை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை செய்தும் அவர்களுக்கு பவர் கிளாஸ் இலவசமாக வழங்கப்பட்டது. அதன் பிறகு ஜூலை மாதம் 21ஆம் தேதி வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. அதில் வாலிபர்கள் வழிபாட்டு முறைமைகளை நடத்தினார்கள். பின்பு திருப்போரூர் குருசேகரம் CSI ஜார்ஜ் ஆலயத்தில் மற்றும் சுற்றுப்புறங்களில் ஊழியம் செய்தும் தங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தினர். நமது பேராயத்தின் மூலம் ஆண்டுதோறும் நடத்தப்படும் மிஷன் ஃபெஸ்டிவல் 4/8/2024 அன்று நமது ஆலயத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் ஏராளமான ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு ஏலங்கள் எடுக்கப்பட்டது. அதன் மூலமாக வந்த காணிக்கை சுமார் 60,000 ரூபாயை நன்கொடையாக நமது ஆலயத்திலிருந்து மிஷன் ஃபெஸ்டிவல் ஊழியத்திற்கு அனுப்பி வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்று நம் முன்னாள் ஆயர் அருட்பணி பிரான்சிஸ் இன்பா அவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. அதே மாதம் 15ஆம் தேதி நமது தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காலை 8 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் ஜபத்துடன் தேசிய கொடி ஏற்றினார் ஆயர். இந்நிகழ்ச்சியில் பொருளர், செயலாளர், கமிட்டி உறுப்பினர்கள், சபை மக்கள் பலரும் பங்கு பெற்றனர். பெண்களின் ஞாயிறு ஆனது 25/2/2024 அன்று கொண்டாடப்பட்டது. அதில் பெண்கள் சீருடை அணிந்தும் சிறப்பு பாடல் பாடியும் வழிபாட்டு முறைமைகளை நடத்தினார்கள். அதன்பின் தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மாமல்லபுரம், அனுபுரம், குருசேகரம், சாலவான் குப்பம் பகுதியிலுள்ள தூய தோமா ஆலயம், விட்டல் தேவநேரி குப்பம் பகுதியில் நற்செய்தி பணியை செய்தனர். பின்பு அவ்வாலய பெண்களிடம் நட்புறவு கொண்டு சிறப்பு பாடல்கள், நாடகம், கோலாட்டம், விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் அங்கு தங்கியிருந்த நரிகுற மக்களிடம் சென்று இயேசுவின் அன்பினை கூறி அவர்களுக்கு உணவு, பிஸ்கெட் போன்றவற்றை கொடுத்து மகிழ்ந்தனர். இவ்வாறு தேவனை மகிமைப்படுத்தினர் பெண்கள் ஐக்கிய சங்கம். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று ஆசிரியர் தினம். அன்று நமது ஆலயத்தில் உள்ள ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆலயத்திலிருந்து நினைவு பரிசு ஆயர் அவர்களால் வழங்கப்பட்டது. நற்செய்தி பணி செய்வதற்கு வாலிபர் சங்கம், பெண்கள் சங்கம் என தனித்தனியே அழைத்து சென்ற நமது ஆயர் ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் என எல்லா ஐக்கிய சங்கங்களையும் ஒன்றிணைந்து கிராம ஊழியங்களுக்கு அழைத்து சென்றார். எப்படி இயேசுவானவர் 70 பேரை சீஷராக்கி 2 பேராக அனுப்பினாரோ, அதுபோல் அன்று வானகரம் சபை மக்களும் சுமார் 84 பேர்கள் அந்த நற்செய்தி பணிக்கு சென்றனர். அவர்கள் சென்ற பகுதியானது கல்பாக்கம் அருகிலுள்ள விட்லாபுரம் ஏரிக்கரை, லக்கூர், கோட்டமேடு, குடிபேரம்பாக்கம், சாமந்திபுரம் அமைந்தகரை பகுதிகளுக்கு சென்று 4 பிரிவாக பிரிந்து அங்குள்ள வியாதியஸ்தர்களுக்கு ஜெபித்தும் இயேசுவின் அன்பை விசுவாசத்துடனும் சாட்சியுடனும் கூறினார்கள். வாலிபர் சங்கத்தின் மூலம் சுமார் 17 குடும்பங்களுக்கு அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டது. நம் ஆலய அறுவடை பண்டிகையை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு வாரமும் விதவிதமான போட்டிகள் நமது ஆலய வளாகத்தில் மாலை நேரங்களில் நடைபெற்றது. அதில் 15/9/2024 அன்று சிறுவர்களுக்கான டிராயிங் காம்படிஷன் மற்றும் வாலிப பிள்ளைகளுக்கான பேச்சு போட்டியும், 22/9/2024 அன்று பாரம்பரிய குடும்ப சமையல் போட்டியும்,
29/9/2024 அன்று வேத வினாவிடை போட்டியும் நடைபெற்றது. நமது ஆலய சேர்ப்பின் பண்டிகையானது 6/10/2024 அன்று அனுசரிக்கப்பட்டது. ஆராதனையானது அன்று காலை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து விற்பனை விழாவை நமது ஆயர் அவர்கள் ஜெபித்து துவக்கி வைத்தார். இதில் எல்லா ஐக்கிய சங்கங்களும் தனி குடும்பங்களாகவும் இணைந்து விற்பனைக்கு பொருட்கள் வைக்கப்பட்டது. அதில் இட்லி, பரோட்டா, கறிகுழம்பு, ஈரா பிரியாணி, பிரெட் ஆம்லேட், ஃப்ரூட் கஸ்டர்ட், ஃப்ரூட் மிக்ஸ், பானிபூரி, அச்சு முறுக்கு, பலவிதமான ஸ்நாக்ஸ், கேக்குகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள், விளையாட்டுகள் என்று எண்ணிலடங்கா ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு விற்பனை பண்ணினார்கள். ருசியான பிரியாணியும் பார்சல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக ஆயர் அருட்பணி சாம்ராட் ராஜ்குமார் அவர்களும் வருகை தந்து ஏலத்தினை ஜெபித்து துவக்கி வைத்தார்கள். விசுவாச குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் ஏலம் எடுத்து சென்றனர். இப்படி பலவிதமான நிகழ்வுடன் சேர்ப்பின் பண்டிகையானது ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இனிதே நடந்து முடிந்தது. குடும்ப இன்ப சுற்றுலா நமது ஆலயத்தில் ஏற்பாடுகள் செய்து 23/10/2024 அன்று முதல் 25/10/2024 வரை ஆகிய 3 நாட்கள் வால்பாறை மற்றும் அதிரப்பள்ளி ஊர்களுக்கு சென்று ஆண்டவர் படைத்திட்ட இயற்கை அழகை மனமகிழ்ச்சியுடனும் நிறைவுடன் கண்டு களிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஞாயிறு பள்ளிகளுக்கான பேராய தேர்வு நமது ஆலயத்தில் டேலண்ட் எக்ஸாம் மற்றும் ஓரல் ரிட்டன் எக்ஸாம் அக்டோபர் மாதமும் பிப்ரவரி மாதமும் நடைபெற்றது. அந்த தேர்வில் கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் மெடல்களும் கோப்பைகளையும் ஞாயிறு பள்ளி மூலமாக நமது ஆயர் அவர்கள் ஆசையுடன் வழங்கினார். 10/11/2024 அன்று சிறுவர் ஞாயிறு ஆராதனையாக அனுசரிக்கப்பட்டது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைப்புக்கு ஏற்ப நம் ஆலய சிறு பிள்ளைகள் வழிபாட்டு முறைமைகளை சிறப்பாக நடத்தினர். ஆராதனை முடிந்தவுடன் சிறு பிள்ளைகளுக்கு வாலிபர் சங்கம் மூலம் பாடல்கள், விளையாட்டு போட்டிகள், ஆசிரியர்களின் நகைச்சுவை நாடகமும் மேஜிக் ஷோ என்று குழந்தைகளை மட்டுமன்றி பெரியவர்களையும் குதூகலமடைய செய்தது. டிசம்பர் மாதம் முதல் தேதி அன்றே சிலுவையின் கொடியேற்றி இயேசுவின் பிறப்பினை சித்தரிக்கும் குடிலை ரிப்பன் கட் செய்து தொடங்கி வைத்தார் ஆயர் திரு ஆண்ட்ரூ அவர்கள். 8/12/2024 அன்று கொயர் சண்டேவாக அனுசரிக்கப்பட்டது. அதில் கொயர் மாஸ்டர் திருமதி ஜெபா தலைமையில் பாடகர் குழு பல பாடல்களை பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தினர். அதன் பின்பு வாலிபர் சங்கத்தின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கிறிஸ்து பிறப்பினை நிழல் நாடகமாக நடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். மேலும் கோரியோ, டான்ஸ் மற்றும் சிறப்பு பாடல்கள் பாடி நிகழ்வை சிறப்பாக்கினர். 9/12/2024 அன்று முதல் 20/12/24 அன்று வரை பாடகர் குழு இல்ல சந்திப்பு நடந்தது. அதில் ஒவ்வொரு விசுவாசிகளின் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்துக்கள் கூறியும் பரிசுகள் வழங்கும் காட்சி. பதினைஞ்சு 12/2024 அன்று ஆண்கள் சங்கத்தினரும் பெண்கள் சங்கத்தினரும் இணைந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். அதில் ஆண்கள் சங்கத்தினர் சிறப்பு பாடல்களை பாடினார்கள். பெண்கள் சங்கத்தினர் சிறப்பு பாடல், நகைச்சுவை நாடகம், கோலாட்ட நடனம் மற்றும் பட்டிமன்றம் திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் ஆயரவர்கள் நடுவராக பொறுப்பேற்க காரசாரமான கலகலப்பான பட்டிமன்றம் நடைபெற்றது. வெகுமதி ஞாயிறு அன்று வந்த புத்தாடைகளை நாம் ஊழியத்திற்கு சென்று வந்த கிராமங்களுக்கு கொடுத்தும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்தோம். நாம் வாழும் பகுதிகளை சுத்திகரிக்கும் படிகளை செய்யும் நம் அன்பு சகோதர சகோதரிகளை, தூய்மை பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கும் புத்தாடைகள் கொடுத்தும் மதிய உணவும் கொடுத்தும் நம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். 22/12/2024 நாள் கிறிஸ்துமஸ் சிறுவர் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது.
அதில் ஆசிரியர்கள் நடனம், சிறுவர்கள் நடனமும் நாடகமும், சீனியர் பேன் இண்டியா நடனம் நடத்தப்பட்டு சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ பரிசுகளும் வழங்கப்பட்டது. முடிவிலே நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்ற வார்த்தைக்கு அடையாளமாக அன்று இரவு கேண்டில் லைட் இரவாக ஆயர் அவர்கள் கையிலும் திருசபையினர் கையிலும் ஒளிதரும் மெழுகுவர்த்தியை ஏந்தி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பாடி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தினர். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. நம் திருச்சபையில் முதன்முறையாக உழவர் தை திருநாள் நமது ஆலயத்தில் ஆயர் அவர்களின் ஆலோசனைப்படியும் வழிநடத்துதலின்படியும் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. அன்று பொங்கல் வைத்து கிராமிய விளையாட்டுக்கள் பல நடத்தியும் உழவர் திருநாளை சபைய மக்களாக கூடி ஒரே குடும்பமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். முதலில் ஆங்கில ஆராதனையானது நம் திருசபையில் 2/2/2025 நாளன்று ஞாயிறு மாலை 6 மணிக்கு ஆயர் ஆண்ட்ரூ நேசகுமார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 2/3/2025 எம்ப்ளேஸ் ஈவென்ட் CSI வாட்ஸ் பள்ளியில் நடைபெற்றது. பல திருச்சபையினரும் அதில் கலந்து கொண்டார்கள். நம் திருச்சபை வாலிப பிள்ளைகளும் கலந்து கொண்டு அதில் சிறப்பு பாடலாக திருமிகு பிளெஸ்ஸி அவர்கள் சொந்தமாக பாடல் எழுதி மெட்டு அமைத்த பாடலை பாடினார்கள். போட்டிகள் பலவற்றில் கலந்து கொண்டு நினைவு கோப்பையினை பெற்று வந்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது ஆலய பெண்கள் கரங்களில் மெழுகுவர்த்தியுடன் அணிவகுத்து வந்தனர். உலகில் பெண்களுக்கு ஏற்படும் வன்கொடுமையை எதிர்க்கும் வகையில் ஆயர் அவர்களும் சபை மக்களும் இணைந்து குரல் கொடுத்து கையெழுத்து போடும் காட்சி. பின்பு போட்டோ பூத் அமைத்து தங்கள் இல்லங்களில் இருக்கும் பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் கிரீடம் வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். (13/4 2025) அன்று குருத்தோலை ஞாயிறு. அதில் நமது சபை மக்கள் வானகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கையில் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு பவனியாக சென்றனர். இதில் ஆயர் அவர்கள் ஜெபத்துடன் முன் செல்ல, பாடகர் குழு அங்கிகள் அணிந்து பாடல்கள் பாடி பின் செல்ல, ஓசன்னா ஓசன்னா என்று சிறு பிள்ளைகள் ஃபீர் உடையுடன் ஆர்ப்பரித்து செல்ல, ஆண்களும் பெண்களும் ஃபீர் உடையில் கைப்பிரதிகளை கொடுத்தும், வாலிப பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சிலுவையை சுமந்தார் என்ற காட்சியினை மிகவும் தத்ரூபமாக நடித்து காட்டினார்கள். அதை கண்ட ஜனங்களின் கண்கள் கலங்கி உள்ளம் உடைக்கப்பட்டது. இவ்விதமாக அன்று வானகரம் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை முன்னிட்டு 16/4/25 அன்று மாலை நாம் ஆலய கீழ்த்தளத்தில் சன் ஆப் காட் படம் திரையிடப்பட்டது. பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் 19/4/25 நாள் புனித வெள்ளியின் மறுநாள் சனிக்கிழமை அன்று சமபந்தி போஜனமாக அன்பின் விருந்து வழங்கப்பட்டது. அதில் ஏழை எளியோர் எவ்வித பாகுபாடுமின்றி திருச்சபை மக்கள் பலரும் இணைந்து அன்பின் விருந்தில் கலந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து பெண்கள் அனைவரும் மலர்களை தொடுத்தார்கள். ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் என அனைவரும் இணைந்து மலர்களால் ஆலயத்தை அலங்கரித்தார்கள். 20/4/2025 அதிகாலையில் 4:30 மணிக்கு ஈஸ்டர் ஆராதனை நடைபெற்றது. உயிர்த்தெழுதலின் சிறப்பு செய்தியினை ஆயர் ஆண்ட்ரூ நேசகுமார் அவர்கள் அளிக்க, முடிவில் சபை மக்களுக்கு இனிப்பு வழங்கி இனிதே முடிந்தது ஈஸ்டர் பண்டிகை. விடுமுறை வேதாகம பள்ளியானது நமது திருச்சபையில் 25/4/2025 அன்று தொடங்கி 4/5/2025 அன்று வரை 10 நாட்களும் மிக சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் ஆயர் அவர்கள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
இதில் அநேக சிறு பிள்ளைகள் கலந்து கொண்டு விபிஎஸ் பாடல்களையும் கதைகளையும் மிகவும் உற்சாகமாக கற்றுக்கொண்டனர். சிறு பிள்ளைகளுக்கு பிஸ்கட், கேக், ஜூஸ், மதிய உணவுகள் என பலவிதமான உணவுகளும் பரிமாறப்பட்டது. இம்முறை நம் திருச்சபையில் ஹிந்தியில் விபிஎஸ் வகுப்புகள் நடைபெற்றது. திருமிகு ஷீலா ரவீந்தர் அவர்கள் அவ்வகுப்பை நடத்தி தந்தார். ஆய்வு நாளன்று பேராயத்திலிருந்து வந்தவர்கள் இனிவரும் காலங்களில் நம் பேராயத்திலும் ஹிந்தியில் வகுப்புகள் நடத்த பரிந்துரைக்கின்றோம் என கூறினார்கள். இப்படியாக நம் திருச்சபை பேராயத்திற்கே முன் உதாரணமாக இருப்பதைக் கண்டு பெருமிதம் கொள்கிறோம். நமது ஆலயத்தின் வழிபாடுகள் மாதத்தின் 1ஆம் தேதியில் அதிகாலையில் 6 மணிக்கு ஆராதனை நடைபெறும். மாதத்தின் 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் வேத ஆராய்ச்சி வகுப்புகள் நடைபெறும். இளம் தம்பதியினர் சங்கம் இந்த வருடத்தில் நமது ஆலயத்தில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்டது. மாதத்தின் இறுதி வாரம் வெள்ளிக்கிழமை இரவு நேரம் ஜெப கூடுகை நமது ஆயர் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று அருட்பணி சாமுவேல் அவர்கள் நமது திருச்சபைக்கு பொறுப்பேற்றார். இனிவரும் காலங்களில் நம்முடைய திருச்சபையை ஊழிய பாதையில் நடத்தி வர ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவாராக. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுபோல் நம்முடைய திருச்சபை 9ஆம் ஆண்டு விழாவில் யூனிட்டாக மாறி செய்த ஊழியங்கள் பல. இதேபோல் நாம் செயல்பட்டால் நம் திருச்சபை யூனிட்டியிலிருந்து குருசேகரமாக மாறுவதில் எவ்வித சந்தேகமில்லை. அதற்கு நாம் ஒன்றிணைந்து ஜபத்துடனும் விசுவாசத்துடனும் செயல்பட வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.